தாவேகா அரசின் 100 நாட்கள் சாதனை பற்றி வந்து ஒரு விவாத நடந்திருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டியா வந்து ஒரு ஜட்ஜா வந்து கலந்துக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோவை சத்யன் அதிமுக, அப்புறம் பார்த்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்திக் நாம் தமிழர், ராஜீவ் காந்தி திமுக ஒரு சைடு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பேருமே தாவேகா தான். அதாவது வைகை செல்வன் தாவேகா, நாஞ்சில் சம்பத் தாவேகா, செல்வகுமார் தாவேகா, நடுவில் ரங்கராஜ் பாண்டே. உங்களுக்கு புரிதுங்களா? அதாவது ஒரு விவாத மேடைனா எல்லா கட்சியிலையும் ஒருத்தர் கூப்பிடணும், கரெக்டா? ஆனா பாருங்க, தாவேகா சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் 3 பேர் போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் 3 வெவ்வேறு கட்சியில. ஏன் அப்படி? எதுக்கு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. இதுல எல்லாரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அமளிகள் நடக்கும். அதே ஒரு அரசை பற்றி தப்பா பேசினாலோ, இல்லை விஜய் பற்றி தப்பா பேசினாலோ, இல்லை ஒரு விமர்சனம் தப்பா பேசுறதுல விமர்சனம் வச்சாலும் பார்த்தீங்கன்னா அங்கே கட்சிக்காரங்க வந்து ஏஞ்சி கத்து தான் செய்வாங்க. இதே போல பார்த்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்தி பேசுறாப்புல அங்கேயும் பார்த்தா தொடர்ந்து வந்து கத்திட்டே இருக்காங்க. சரி, அவரும் விடாப்புடியா பார்த்தா 2 நிமிஷம் பேசிட்டாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்தது யார் எந்திரிச்சாரா? நாஞ்சில் சம்பத் எந்திரிக்கிறாப்புல. நாஞ்சில் சம்பத் எந்திரிச்சு இப்போ கடுமையான விமர்சனம் வைக்கிறாப்புல திமுக ஆட்சி மேல. சரிங்களா? ஆட்சியில் வைக்கும் போது இங்க இருக்கிறவங்க எந்திரிச்சு கத்ததான் செய்வாங்க. கத்தவங்க நார்மலா கத்துறது, அது கத்துறத பொறுத்துக்க முடியாம நாஞ்சில் சம்பத் வந்து என்ன வார்த்தை விடுறாரு பார்த்தீங்கன்னா, தே பசங்களா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைய, ஒரு கொச்சப்படுத்தக்கூடிய கேவலமான வார்த்தைய பொது மேடையில திட்டாப்புல. கீழே இருக்கும் சும்மா இருப்பாங்களா? அவங்க அம்மாவையும் தப்பா பேசினா சும்மா கூட நினைச்சிட்டு இறங்கி போய் ஏறி கேட்க போயிருக்காங்க. அப்போ வந்து இங்க நண்பர் வந்து சேரத்து விட்டுக்கிறாப்புல. உடனடியாக இது என்ன போட்டாங்கன்னா, திமுக அராஜகம், திமுக செய்த அராஜகம், எப்படி வந்து இந்த மாதிரிலாம் வந்து சாரெல்லாம் தூக்கி அடிப்பாங்க, என்ன ரவுடிசம் பண்றாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போடுறாங்க. இது தப்பு இல்லையா? நாஞ்சில் சம்பத் இந்த மாதிரி வார்த்தை பேசலாமா? நாவுக்கரசர்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அந்த ஒரு ஆனா பார்த்தா நாவடக்கம் இல்லாம இந்த மாதிரி தாவேக்கால இருந்து கொண்டு ஒரு கட்சி, ஒரு ஆளுங்கட்சியில வந்து தே பசங்களா என்ற ஒரு வார்த்தையை விடுறது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான செயல். அது எனக்கு கேவலமான வேலை. அதாவது ஒரு திமுக இருக்கும்போதுல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கா பேச்சாளருங்க. தமிழ் ஒரு மாதிரி பேசுறதுக்கு சத்தியமா முடியாது. அந்த அளவுக்கு பக்காவாக பேசக்கூடியவர். தாவேக்கால போய் சேர்ந்த உடனே அந்த வார்த்தைகள் மாறி போயிட்டு என்னென்ன வார்த்தை வருது பாத்தீங்களா? அதுதான் இருக்கிற கட்சி கரெக்டா இருக்கணும், இல்லனால நீங்க சரியா இல்ல. இப்போ நான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி தே பசங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. ஏன் இவர் மேல நடவடிக்கை எடுக்கல? இது என்ன பேச்சு? இது கண்டிப்பாங்க இவர் மேல எஃப்ஐஆர் போட்டாகணும். ஒரு பொதுவெளியில இந்த மாதிரி வந்து நேருக்கு நேரா அங்கு இருந்தவர்களை அசிங்கமாக பேசுறது எவ்வளவு கேவலமான வேலை அது.